வணக்கம். திருமந்திர தொடரினுடைய 47வது பாடல். இந்த பாடல் என்ன சொல்கிறது அப்படி என்றால், நம் உடலில் ஆன்மாவாகவும் உயிராகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் நினைக்காமல் இருந்தால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். நம் உடலில் உயிராக இருக்கிறான் அந்த ஆதிசிவன். உடலில் உயிராக இருக்கக்கூடிய ஆதிசிவனை நாம் நினைக்காமல் இருந்தால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது? நினைத்தால் நாமும் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று சிவமாக மாறிவிடலாம் அல்லவா? இத்தகைய அருமையான வாய்ப்பை இந்த மானிடர்களும் தவற விடுகிறதே என்ற கருத்தை தான் இந்த பாடலில் வைக்கிறார். 47வது பாடல். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பருந்தது போலே நினையாதவர்க்கில்லை நின்னின்பம் தானே, நினையாதவர்க்கில்லை நின்னின்பம் தானே. சிவனை நினைக்காதவர்களுக்கு அந்த சிவானுபவம் என்ற அந்த ஆனந்தம் கிடைக்காமலே போய்விடுகிறது என்பதை ஆதங்கமாக குறிப்பிடுகிறார். அதற்கு அவர் முன்வைக்கக்கூடிய காரணம் என்ன? மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். மாதவர் தவம் செய்பவர்களிலெல்லாம் சிறந்த தவம் செய்பவர்களுக்கு மேலானவன் அந்த இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு இறைவனை தேட முயற்சி செய்பவன். அதனால தான் இல்லறம் அல்லது நல்லறம் என்றுன்னு சொல்கிறாங்க. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இறைவனை தேட முயற்சி செய்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இரண்டு வழியாக முயற்சி செய்கிறார்கள். ஒன்று, துறவறம் மேற்கொண்டு முற்றிலும் எல்லாவற்றையும் துறந்து கால்போன போக்கிலே நடந்து கிடைத்தது எல்லாம் உண்டு எந்த நேரமும் சிவையனமை என சிந்தித்து கொண்டிருப்பவர்கள். மற்றொருபவர்கள் பிராரத்த கர்மத்தின்படியாக வாய்க்கப்பட்ட இந்த பூ உலக வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து வாலிபனாகி திருமணம் முடிந்து பிள்ளைகளை பெற்று பின்பு வயோதிகனாகி தன்னுடைய பெற்றோரை கவனித்து தன்னுடைய பிள்ளைகளை கவனித்து பேரன் பேத்திகளை கவனித்து இப்படி குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலும் சிவையனம என்று சொல்லிக்கொண்டு இல்வாழ்க்கை தர்மத்தில் எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்காமல் நாள்தோறும் தர்மம் செய்து வாழ்பவர்கள் தான் இவர்கள். அவர்களைத்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றும் அவர் கூறுகிறார். அப்போ இப்படியெல்லாம் குடும்ப பாரத்தை 6லிருந்து 60 வரை சுமந்து கொண்டு அப்படி குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலும் மூச்சுக்கு 300 தடவை சிவைய நமசிவைய என்றோ நாராயண நம என்றோ ஓம் சரவணபவ என்றோ சொல்லிக்கொண்டு இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறானே, அவன் தவம் செய்பவர்களில் எல்லாம் மிகுந்த உயர்ந்தவன், மிக்க உயரமானவன். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். அப்படி குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு சிவையனம என சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள் இறைவனுடைய அன்புக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த பூவுலகத்தில் நாம் பிறப்பதே இறைவனுடைய அன்புக்குரியவர்களாக நாம் மாறுவதற்குத்தான். அன்புக்குரியவர்களாக மாறினால் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்று அந்த திருமூலருக்கு கிடைத்த அந்த சுக அனுபவம் சிவ அனுபவம் நமக்கும் கிடைத்துவிடும். அதற்குத்தான் இவ்வளவும் சொல்றாரு. அப்போ குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு அவ்வளவு இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு அவ்வளவு இடையூறுகளுக்கு இடையிலும் சிவனை நினைத்து கொண்டு இருப்பவர்களுடைய நேசத்துக்குரியவனாக அந்த சிவன் ஆகிவிடுவான். அவன் சிவன் அவர்களை தன் உள்ளத்தில் வைத்து தாங்கிக் கொள்வான். அவர்களை அன்பே சிவமாக அமர்ந்திருக்க வைப்பான். அப்படி இல்லாதவர்களெல்லாம் என்ன ஆவார்கள்? பனையுள் இருந்த பருந்தது போலே நினையாதவர்க்கில்லை நின்பந்தானே. பனையுள் இருந்த பருந்தது போலே, பருந்து பனைமரத்தில் தான் குடியிருக்கும்.
ஆனால் அந்த பனைமரத்தில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது என்பதை அது அறிய மாட்டாது இருக்கும். அதில் நொங்கு கிடைக்கிறது, பனம்பழம் கிடைக்கிறது, பதநீர் கிடைக்கிறது, பனையினுடைய எல்லா பொருள்களுமே பயன்பாட்டுக்குரியதாக இருக்கிறது என்பதை அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பருந்துக்கு தெரியாது. எங்கேயே போய் தேவையில்லாத உணவை தேடிக்கொண்டு, இழிவான உணவை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கும். பனையுள் இருந்த பருந்தது போலே நினையாதவர்க்கில்லை நின்னின்பந்தானே. அதே போல இந்த உடலில் உயிராக ஆதிசிவன் இருக்கிறான். இந்த உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டு இருக்கிறான். உடம்பிலேயே உத்தமன் கோயில் கொண்டு நமக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிவனை நாம் நினைக்காமல் இருப்பது பனையில் உள்ள பருந்து அந்த பனையினுடைய இன்பமயமான பொருள்களை சுவைக்காதது போலாகும். நம்மளுடைய உடலிலேயே உத்தமனாக அவன் குடிகொண்டிருக்கிறான். நம்மளுடைய உடலில் ஆன்மாவாகவும் உயிராகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை நாம் உணராமல் காலத்தை தாழ்த்தி கொண்டு இருப்பவர்கள் சிவ இன்பத்தை அறிய மாட்டார்கள். அதே சமயத்தில் அவ்வளவு குடும்ப பாரத்தையும் சுமந்து கொண்டு, நோய் நொடிகளை தாங்கிக் கொண்டு, கடன் சுமைகளை தாங்கிக் கொண்டு, எதிரிகளினுடைய தொல்லைகளை எல்லாம் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் சிவயனமை என்று சிந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய நேசத்துக்குரியவனாக அந்த ஆதிசிவன் ஆகிவிடுவான். அப்புறம் என்ன, அவர்கள் அன்பே சிவமாய் மாறிவிடுவார்கள். ஆக நாம் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வந்தாலும் எல்லா நிலைகளிலும் மனம் தளராது ஒவ்வொரு நொடியிலும் சிவயனம என சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். சிவயனம என சிந்தித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் ஆதிசிவனின் நேசத்துக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். சிவனை நம்பினோர் கெட்டுப்போனதில்லை, சிவனை நம்பினோர் கெடுவதில்லை. அப்போ ஆதிசிவன் நினைவோடு இருந்து இந்த அகிலத்தை ஆளுங்கள். அகிலத்தை ஆளுங்கள்னா அகிலத்துக்கு ராஜாவாகிறது கிடையாது. இந்த அகிலத்தை விட்டு சென்று வீடு பேறு என்ற நிலையான முக்தியை அடையுங்கள். அதுக்கு தவற விட்டு விடாதீர்கள். இந்த பருந்து பனை மரத்தில் இருந்து கொண்டு பனை மரத்தில் உள்ள இன்பத்தை உணராமல் இருப்பதைப் போல நம் உடலிலேயே உத்தமனாக குடிகொண்டு ஆன்மாவாகவும் உயிராகவும் இருக்கின்ற அந்த இறைவனை உணராமல் நினையாமல் இருந்து இந்த பிறவியை தவற விட்டு விடாதீர்கள் அன்பர்களே என்று திருமூலர் சொல்லுகிறார். நன்றாக சிந்திக்க வேண்டிய பாடல். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பருந்தது போலே நினையாதவர்க்கில்லை இன்பம் தானே. மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை எல்லாம் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை இந்த திருமந்திர பாடலை சிந்தித்து கொண்டு மேன்மைகள் சைவ நீதி உலகெங்கும் ஓங்குவதற்குரிய வழிவகைகளுக்கு நீங்களும் உதவி செய்யுங்கள். இந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சைவ சித்தாந்தத்தை விரும்புபவர்களுக்கும் ஆன்மீகத்தை விரும்புபவர்களுக்கும் ஆதிசிவனை நாடுபவர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள் என்று வேண்டி மீண்டும் ஒரு திருமந்திர பாடலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.